வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ பாருங்கள், கருப்பட்டி காஃபி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதில் என்னென்னா ரொம்ப ஈஸி தான். ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாலும் பால் திரண்டு போயிடும். பால் ரொம்ப சூடாக ஊற்றக்கூடாது. பால் முதல்ல காய்ச்சி நல்லா ஆற விட்டுடணும். டிகாஷனை நல்லா சூடு பண்ணி சுட அது ஊற்றினோம்னா ஒன்றுமே ஆகாது. ரெண்டாவது, கருப்பட்டி காஃபி சிலர் போட்டு வச்சுட்டு ரெண்டாவது சூடு பண்ணோம் அப்படின்னா அது சுத்தமாக திரண்டு போயிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக பாத்திரத்தில் ஊற்றி சூடு பண்ணக்கூடாது. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணிக்குள்ளே ஒரு கிண்ணத்தில் காஃபியை ஊற்றி அதுக்குள்ளே வச்சு நீங்கள் சூடு பண்ணிங்க அப்படின்னாக்கா அது திரண்டு போகாது. இப்போ கருப்பட்டி காஃபி நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். கருப்பட்டி காஃபிக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். இது க்ரீன் லேபிள் ஃபில்டர் காஃபி. நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். பனவெல்லம் நல்லா கொஞ்சம் தூள் பண்ணி வச்சுருக்கேன். 1 டம்ளர் பால், காய்ச்சின பால் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி கருப்பட்டி காஃபி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கருப்பட்டி காஃபிக்கு ஃபஸ்ட்டு நம்ம 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இது 2 பேரோட அளவு. 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். 1 டம்ளர் பால் வச்சுருக்கேன். பால் ஏற்கனவே நான் காய்ச்சி வச்சுட்டேன். பாருங்கள், இப்போ முதல்ல நம்ம இந்த கருப்பட்டியை இதில் போட்டுப்போம். கொஞ்சம் கருப்பட்டி நான் வீட்டில் வச்சுருந்த தொட்டி இப்படி இலகி போய் இருக்குது. இல்லைன்னா நல்லா கல் மாதிரி இருக்கும். 2 ஸ்பூன் கருப்பட்டி இது நல்லா கொதிக்கிட்டோம். நமக்கு நல்லா அந்த கருப்பட்டி வெல்லம் நல்லா சுத்தமாக கரைஞ்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நான் ஏன் இப்படி போட்டு காட்டுறேன் அப்படின்னா, நம்ம இந்த காப்பி தூளை ரொம்ப கொதிக்க வச்சோம்னா அந்த டேஸ்ட்டு போயிடும். அதனால் இந்த மாதிரி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போதே, இப்படி நல்லா கொதிக்கும் போது நீங்கள் இதில் காப்பி பொடியை போடலாம். இது பார்த்திங்கன்னா க்ரீன் லேபிள் ஃபில்டர் காஃபி. நம்ம அந்த ஃபில்டர் காஃபி யூஸ் பண்ணால் தான் இந்த கருப்பட்டி காஃபிக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும் போது இப்போ நம்ம 2 பேருக்கு போட போகிறோம். அதனால் 1 ஸ்பூன் போட்டால் போதும். இப்படி லைட்டாக சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி காப்பி தூள் போடும்போது சிம்மில் வச்சுருங்க. இதை கிண்டி விட வேணாம் இப்போதைக்கு. பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த காப்பித்தூள் வாசனை போகாமல் இருக்கணும்னா இப்படி போட்ட உடனே தண்ணி நல்லா கொதிச்சிடணும். கருப்பட்டி நல்லா கரைஞ்சிடணும். இந்த காப்பித்தூள் இந்த மாதிரி மேலே நிற்கணும். இப்படி நின்னால் தான் நமக்கு அந்த காஃபியோட டேஸ்ட் அப்படியே இருக்கும். இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்கள், பாலும் சூடாக இருந்து நம்ம கருப்பட்டி டிகாஷனும் சூடாக இருந்தது அப்படின்னா திரண்டு போயிடும். அதனால் டிகாஷன் சூடாக இருக்கட்டும், பால் சில்லுன்னு இருக்கட்டும். இப்போ இது 2த்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கருப்பட்டி காஃபினாலே நம்ம பால் விடாமல் குடிக்கிறது தான் கருப்பட்டி காஃபி. இப்போ உள்ளவங்களுக்கு பால் விடாமல் பிடிக்காது. இப்போ நான் பால் விடாமல் கொஞ்சம் இதில் எடுத்து வச்சிட்றேன். பாருங்கள், இது பால் விடாமல் குடிக்கிறதுக்காக இது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது பால் ஏற்கனவே நான் ஆற வச்சு வச்சுருக்கேன். காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம கலந்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேணும்னா ஸ்ட்ராங்காக போட்டுக்கலாம். இல்லை மீடியமாக வேணும்னா மீடியமாக கலந்துக்கலாம். அப்படி இல்லை லைட்டாக வேணும்னா நீங்கள் லைட்டாக கலந்துக்கலாம். இப்போ இதில் நான் டிகாஷன் அதிகமாக கலந்துருக்கேன். அதனால் டார்க்காக இருக்குது. பாருங்கள், இப்போ சூப்பரான ஒரு சுவையான கருப்பட்டி காஃபியும் பால் கலந்த கருப்பட்டி காஃபியும் போட்டு வச்சுருக்கேன். இது ரொம்ப ஈஸி தான். ஆனால் போடும்போது கொஞ்சம் கவனமாக போட்டிங்கன்னா தான் அந்த பாலில் போடுற காஃபி திரண்டு போகாமல் இருக்கும். அப்படி உங்களுக்கு சூடு பண்ணணும் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி அடுப்பில் வைங்க. தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். அந்த தண்ணிக்குள்ளே ஒரு கிண்ணத்தில் இந்த காஃபியை ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக இதை சூடு பண்ணிங்க அப்படின்னா திரண்டு போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.